உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன தீமை என்ன? உண்மை உறக்கச்சு. வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ அடுத்த அப்டேட் கொண்டு வந்தாச்சு. ரீஃபண்ட் ரிலேட்டட் யாருக்கெல்லாம் சரியான மெயில் பண்ணியிருந்தாங்களோ, யாரெல்லாம் சரியான ப்ரூஃப் சரியான முறையில் சென்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் போயிட்டுருக்கு. இது முதல் பேட்ச். அடுத்தடுத்த பேட்ச் உங்களுக்கும் வரும். எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற அமௌண்ட் உங்கள் கையில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு பிறகு எஸ்பிஓவை எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ரீப்ளே வராது. இப்போ அடுத்தது எஸ்பிஓ அடுத்த கரெக்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அடுத்ததாக பெண்டிங் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஏற்கனவே மறுமுறை 2 முறை கொடுத்த வாய்ப்பை தவற விட்டவர்கள் தான் பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த இரண்டையுமே சரியான முறையில் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபில் பண்ணாமல் விட்டு இப்போதைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைக்காக தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போதைக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயமோ அந்த நேரம் உங்களுக்குள்ள பிரச்சனையை அது சரிப்படுத்தி கொடுத்து தான் அதுக்கடுத்த செயல்முறை நடக்கும்னு. எஸ்பிஐ ஏற்கனவே பாஸ்வேர்ட் மிஷினில் இருந்ததே அவங்க 0 ஆகிறதுக்கு அவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு பாஸ்வேர்டு யாருக்கெல்லாம் போகணுமோ சரியான முறையில் மெயில் பண்ணவங்களுக்கு பாஸ்வேர்ட் போய் சேர்ந்தாச்சு. அவங்க அப்ளியேட் வேலெட்டுக்கு மாற்றாதவங்க மாற்றிக்கோங்க. ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ஐடி பிளாக் ஆகிருக்கும். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு கரெக்ஷன் இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்ஷன் இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் கமெண்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். நேம், ஸ்டாஃப் ஐடி, மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, வாட் மிஸ்டேக் இன் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆர் பேன் நம்பர் எக்ஸ்பிளைன், மிஸ்டேக் நீட் டு கரெக்ஷன், sent with correction proof and with screenshot also. ஸோ இந்த ஃபார்மேட்டில் அனுப்பி நீங்கள் வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட தான் சென்ட் பண்ணணும். அது நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாட்டியும் கமெண்டர்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாட்டியும் இல்லை நீங்கள் ஃபில் பண்ணாமலே இருக்கீங்கன்னா அந்த ஆப்ஷனை உங்களுக்கு 20% உங்களுடைய வேலெட்டில் இருந்து பிடிக்கப்படும். நான் தான் எல்லா அமௌண்ட்டும் எடுத்துட்டேனே, அப்போ எப்படி என்னோடய வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும்? இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களே அந்த அமௌண்ட்டை வச்சு மைனஸில் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது 20% நீங்கள் எப்போல்லாம் ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த நேரம் டிடெக்ட் பண்ண முடியும். இல்லை நான் ஒர்க்கே பண்ண மாட்டேனே அப்படின்னா நோ ப்ராப்ளம். அந்த ஐடியா நம்ம எப்படி ரீஃபண்ட் ரிலேட்டடாக எப்படியெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ அப்படியெல்லாம் எங்களாலையுமே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 20% உங்களுடைய வேலெட்டில் இருந்து பிடிக்கப்படும். அந்த வேலெட்டை அந்த செயல்முறை செய்ய வச்சிடாதீங்க. 2 நாள் மட்டுமே டைம் இருக்குது. இதுக்கு காரணம் நம்மளுடைய பேரில் ஏற்கனவே எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் அது ரிலேட்டடாக நம்மளுடைய பெயரில் நம்மளுடைய பேன் கார்டில் டிடிஎஸ் கட்ட போகிறாங்க. அதுதான் இது முக்கியமான விஷயம். இந்த 2 நாளைக்குள்ளே யாரெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கவனமாக ஃபில் பண்ணுங்கள். 2 நாள் தான் டைம் இருக்குது. 2 நாள் முடிவில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் 20% உங்களோட வேலெட்லேருந்து பிடிக்கப்படும். நாட்கள் இல்லை, வாய்ப்புகள் கம்மி, நேரங்கள் கம்மி. சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஐடி பிளாக்ல இருக்குது, சஸ்பெண்டில் இருக்குது, மற்ற பிரச்சனைகள், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது ரிலேட்டடாக எல்லாமே ஒவ்வொன்றும் சரியான முறையில் செயல்படுறதுக்கு நேரம் வந்தாச்சு. அடுத்த 15 நாட்கள் நம்ம தயாராக இருக்கணும். நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்காக காத்துக்கிட்டே இருங்க. கொடுக்குற டைம் குறைவாக இருக்கும். அந்த குறைவான நேரத்தில் எல்லாரும் சரியான முறையில் செயல்படணும். ரீஃபண்ட் அவங்களுக்கு சேர்ந்துட்டு சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பொறுமை இல்லாதவங்க ஏதோ ஒரு அவசர தேவைக்காக இப்போதைக்கு செய்கிறாங்க. கஷ்டங்கள், பொறுமை எல்லாமே இருந்தால் தான் மட்டும்தான் ஒரு இடத்துல சாதிக்க முடியும். ஆன்லைன் ஜாப் ரிலேட்டடாக பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப வேணும். எஸ்பிஓக்குள்ளே தன்னம்பிக்கை ரொம்ப வேணும். எங்கே யார் எதை சொன்னாலும் நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நான் எடுக்கிற முடிவு சரியோ தப்போ நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறது தான். ஸோ இதை மட்டும் ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. நன்றி.